சமரச மையத்தில் நடந்த பேச்சுவார்த்தை அங்க கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றத்தை சாட்சியங்களை எடுத்துக்கொள்வாங்களா? சமரச மையத்துல என்ன நடந்தாலுமே அது உங்க 2 பேருக்கும், அதாவது சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ்குள்ள மீடியேட்டர்ஸ் கூட உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கிறத கைட் பண்ண முடியும், அவ்வளவுதான். பட் நீங்க அங்க பேசுற விஷயம் பியூர்லி கான்பிடென்ஷியல். இது எந்த காரணத்தை முன்னிட்டும் கோர்ட்ல யாருக்கு அகைன்ஸ்டாவும் எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. சமரச நீதி மையத்தோட மெயின் பிரின்சிபலே கான்பிடென்ஷியாலிட்டி. சோ இப்ப இதுதான் மெயின் டிஃபரன்ஸுமே. கோர்ட்டுக்கும் சமரச மையத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கோர்ட்ல நடக்கிற எல்லா விஷயமே பப்ளிக் ரெக்கார்ட். எந்த சமயத்துல வேணா எங்க வேணாலும் அதை எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும். வேற எந்த கோர்ட்ல கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனா சமரச நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் அங்க கேஸ் ரெஃபர் ஆயிடுச்சு, நீங்க அங்க பார்ட்டிஸ் விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்பிடென்ஷியலா தான் இருக்கும். யாருக்கும் எந்த சமயத்திலயும் வெளியே லீக் பண்ண மாட்டாங்க. அண்ட் வெளியே காப்பீஸ் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் பார்ட்டிஸால ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கூட மீடியேட்டர் என்ன சொல்லுவாரு, இந்த வழக்கு முடிவு எடுக்க முடியல, செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்னு மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுக்கணுமே தவிர என்ன நடந்தது அப்படின்னு ஃபுல்லா டீடைல் நரேட் பண்ண மாட்டாங்க. அதனால சமரச நீதி மையத்துல நடந்த எந்த விஷயமும் யாருக்கு அகைன்ஸ்டாவும் எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது.